ஹலோ கைஸ், லூமியான் வந்து ரொம்ப பெரிய டாபிக் எல்லாமே கிடையாது. ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். இதில் வந்து இது என்ன ப்ரோ சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து ஆன்லைன் டுட்டோரியல் தான். அதாவது லூமியானோட அஃபிஷியல் சைட்டோட ஆன்லைன் டுட்டோரியல் தான். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு போகும். பட் இது வராட்டியும் கூட பிரச்சனை கிடையாது. கீழே வந்து லூமியான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ப்ளஸ் வந்து இன்ஃபர்மேஷன். இங்கே என்னென்ன இருக்குது, லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அக்சசரிஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் நார்மலாகவே இமேஜ், இன்புட், சிஸ்டம் இந்த மூணுன்னா இருக்கும். இமேஜ் அப்படிங்கும்போது எடிட்டர் குவாலிட்டி, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட வியூ போர்ட் வந்து குவாலிட்டி இருக்கணும், ஃபுல்லாக இல்லை கம்மியாக, இல்லை என்னோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து நான் ஹை குவாலிட்டி இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஹை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், ரொம்ப மீடியமும் வேண்டாம். அப்புறம் வந்து எடிட்டர் ரெசல்யூஷன் வந்து 100% இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இல்லை ப்ரோ என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுது, ஸ்லோ ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து 50% வச்சு கூட பண்ணலாம். பட் ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். ஃபைனல் அவுட்புட் வரும்போது நம்ம அங்கே வந்து 100% கொடுத்துக்கலாம். இது ப்ராக்ஸி வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஹை குவாலிட்டி ட்ரீஸ், ஆமாம் எனக்கு வந்து நல்ல ஹை ரெசல்யூஷன் இருக்கிற ட்ரீஸ் தான் வேணும் அப்படிங்கிறது. ஆட்டோ அப்டேட் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது வேணுமா அப்படிங்கிறது. ஏன்னா சிலர் வந்து ஒர்க் பண்ணிட்டு கரண்ட் வந்து டக்குன்னு போயிடும். அந்த டைமில் வந்து அப்டேட் ஆகாது, சேவ் ஆகாது. அதனால வந்து ஆட்டோ அப்டேட் ப்ரிவ்யூ மாதிரி வேணுமா அப்படின்னாலும் கூட அப்டேட் வந்து ஆன் பண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஆன் பண்ணியும் இல்லை. இப்போ இது மட்டும் இருக்கட்டும். இன்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நார்மலாக இருக்கிறதா. நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுற அந்த என்னென்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தா மவுஸோட ஆக்சஸ் மாற்றுறதா இல்லை வந்து நம்ம இதெல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மியூட்லேயே இருக்கட்டும். இல்லை ஒவ்வொன்று கிளிக் பண்ண டக் டக் டக்குன்னு அந்த சவுண்டுங்கிற மாதிரி வரும். எரர் இதெல்லாமே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணாலும் கூட ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் இல்லாட்டி மேலே வந்து அந்த லூமியான் பேடு தெரியும். நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டேன்னா டக்குன்னு வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. இதில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நான் எனேபிள் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரிவியூ வந்துட்டிங்கன்னா முன்னாடி வந்துடும். இப்போ செட்டிங்ஸ் வந்து அவ்வளோதான் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சேவ் as வந்து டிசேபிள் ஆகிருக்கும். ஏன்னா உள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் சேவ் asங்கிறது வந்து எனேபிள் ஆகும். பட் இப்போதைக்கு வந்து இது நார்மலாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ, இது வந்து நியூ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி இவங்களே செஞ்சு வச்சுருப்பாங்க சில எக்ஸாம்பிள்ஸ். அதுக்குள்ளே போய் அதில் இருக்கிற வீட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட வீட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் இது இம்போர்ட் பண்ணும்போது என்னன்னா என்விரான்மெண்ட் எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணதே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பாருங்க இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 9 டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸ்டீரியர். ஆல்ரெடி இந்த எக்ஸ்டீரியர்ல பாருங்க, எக்ஸ்டீரியர் மரம் செடி எல்லாமே வந்திருக்கு. இங்க ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டை ரிமூவ் பண்ணிட்டு என்னோட வீட்டை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே ரெண்டரிங் மட்டும் எடுத்துட்டாவே போதும். அந்த மாதிரி கூட நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இன்டீரியர்னாலும் அதே மாதிரி தான். ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்கிறத டெலிட் பண்ணிட்டும் கூட நம்மளோட இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்றது கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இல்ல ஒருக்கா நம்மளுக்கு லூமியான கத்துக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள போயும் கூட இப்போ நம்ம அசட்ஸ் வச்சு கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதுனா கொஞ்சம் ஈஸியா நீங்க வச்சுட்டு போயிடலாம். பேக் வந்துக்கிறேன். இது என்ன ப்ரோ பெஞ்ச் மார்க் 42%? என்னோடது வந்து 10.5 அது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 100% இருந்துச்சு. அதாவது என்னோட ஹார்ட்வேர் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எந்த அளவுக்கு இது சப்போர்ட் ஆகுதுங்கிறது. இப்போ 12 போட்டனால பார்த்தீங்கன்னா 42% தான் எனக்கு சப்போர்ட் ஆகுது. இப்போ பெஞ்ச் மார்க் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா, அதாவது என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு, அதோட ப்ராசரு, ரேம் எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து இந்த இடத்துல காட்டும். மினிமல் வேணும். மினிமலுக்கு மேலே இருந்துச்சுன்னா பெட்டர். மினிமலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டாம். சப்போஸ் மினிமலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஃப்ரீயாக ஈஸியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லாட்டி சிஸ்டம் வந்து ஹேங் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இது ரெக்கமெண்டட் வந்துச்சுன்னா பெஸ்ட் உண்மையாகவே. பட் மினிமலுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதான் வந்து என்னோட வந்து 42% இருக்குது. பட் இதில் 42% நல்லா ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. லோட் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல காட்டும். நீங்கள் அதை லோட் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. புதுசாக நீங்கள் அதாவது ஓப்பன் ப்ராஜெக்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெளியே கொண்டு வருது, அதெல்லாம் லோட் பண்ணி கொண்டு வரது. இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணுறதெல்லாம் வந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக எக்ஸாம்பிள்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து அசட்ஸ் ஆல்ரெடி என்டையர் பில்டிங் ஆர்கிடெக்சர் ஃபுல்லாகவே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த பில்டிங்கை தூக்கிட்டு என் பில்டிங்கை வைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இதில் இப்போ கிரியேட்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் என்டையர் என்விரான்மெண்ட் முதல் கொண்டு ரெண்டர் செட்டிங் முதல் கொண்டு எல்லாமே வந்து புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ ஃபைல் மாதிரி தான் இது எல்லாமே. ஓகேங்களா, இதில் ஒவ்வொரு சீசன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் எடுத்து யூஸ் பண்ணணும் கிடையாது. இது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல வந்து லேண்ட்ஸ்கேப்பில் நான் வச்சு ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா வின்டர் என்விரான்மெண்ட்னா இந்த மாதிரி இடத்துல என்னோட பில்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது. வின்டர் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை கிளிக் பண்ணி இதுலயே நீங்கள் வச்சு ரெண்டரிங் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் வச்சு சொல்லித்தரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸில் வச்சு சொல்லித்தரேன். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸில் வச்சு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கண்ட்ரோல், வியூபோர்ட் கண்ட்ரோல் இது ரெண்டு தான் வந்து தெளிவாக தெரியணும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எது இருக்கணுங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால போய் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இதில் நீங்கள் எது ப்ரோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இது எடுத்துக்கிறேன். இப்போ வந்து வில்லா இன் கேசல் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் லோட் ஆகும்.
லோட் ஆகி ஃபைல் எல்லாம் இம்போர்ட் ஆகும்போது கரெக்டான ஒரு டைம் கிடச்சிரும். இப்போ ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஃபைல் இம்போர்ட் பண்ணோன்னு பாருங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க டெம்ப்ளேட்டு. இதுதான் வந்து வியூ போர்ட். இப்போ 3ds Maxல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் வியூ, டாப் வியூ, பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே வந்து கேமரா வியூ கிடையாது. கேமரா வியூ இல்லாமல் இதெல்லாம் வியூ. கேமரா வியூனா கேமராவை கிளிக் பண்ணி கேமரா கிரியேட் பண்ணிட்டு தான் உள்ள போவோம். ஆனால் லூமியானை பொறுத்து ஆல்ரெடி நம்ம கேமராக்குள்ள தான் இருப்போம். கேமரா விட்டு வெளியே வரவும் முடியாது, டாப் வியூ போக முடியாது, லெஃப்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி எந்த வியூமே உங்களால் போக முடியாது. கேமராலேருந்து லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, பாட்டம், பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணனவே எல்லாமே பாருங்கள். சிலதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகுது, சிலதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகலை. க்ரீன் கலரில் என்னமோ கர்சர் சுற்றி வருது. இது வந்து க்ரீன் கலரில் சுற்றி வர்றது 12 மட்டும்தான் வருங்க, ப்ரீவியஸ் வெர்ஷனில் வராது. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து நீங்கள் 10 யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் 11 யூஸ் பண்ணுவீங்க. அதில் வரலன்னு நினைக்காதீங்க. 12 வந்து இது கண்டிப்பாக வரும். அப்டேட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்போது என்டையர் சப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்னு வரும்ல 3ds Maxல பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்லைன்னு சொல்லுவோம். இந்த லூமியான்லேயே வந்து கிரிட்லைன் சென்டர் பாயிண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா RGB கலரில் இந்த ஆக்சிஸ் இருக்குது பாருங்கள், ரெட், க்ரீன், ப்ளூ. இதுதான் வந்து இது. ஆக்சுவலாக 3ds Maxல ப்ளூங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அண்ட் பாட்டம் வச்சுருப்போம். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து இதுதான் ரெட்டு தான். டாப் அண்ட் பாட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன், அது மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். மற்ற பிரகாரம் வேறு எதுவும் இல்லை. சரி ப்ரோ, இதை எப்படி நான் வந்து மூவ், ரொட்டேட், ஸ்கேல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டிங்கன்னா நம்ம வியூபோர்ட் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வியூபோர்ட் கண்ட்ரோலுக்கு அப்புறம் நேவிகேஷன் கண்ட்ரோல் பார்க்கலாம். வியூபோர்ட் கண்ட்ரோல்னால் என்ன? இப்போது கேமராவிலிருந்தே நான் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வியூபோர்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. நேவிகேஷன் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுவேன். மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல். ஒரு சப்ஜெக்டை எடிட் பண்ணுறது வந்து நேவிகேஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இப்போது நான் வந்து மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல் அப்படிங்கிறத வந்து சப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நான் இந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணுறேன், பட் அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு செலக்ட் ஆயிருச்சு, ஆனால் மூவ் டூல் வந்து காணாமே ப்ரோ அப்படின்னா 3ds Maxல எல்லாமே இருக்கும். இதில் வந்து வெறும் எடிட்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். கீழே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு நிறைய ஐகான் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செலெக்ஷன் டூல். செலெக்ஷன் டூலுக்கு M, பக்கத்தில் இருக்கிறது ரொட்டேட் டூல், இது வந்து R, இது வந்து ஸ்கேல் டூலுக்கு வந்து L. ரொட்டேட், ஸ்கேலு, மூவ் டூல், இந்த இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்னன்னா பிளேஸ்னு சொல்லுவாங்க. உங்கள் மாடல் இம்போர்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் டூல் அப்படிங்கிறது. இங்கே இருக்கிறது டெலிட் டூல். இந்த 5 டூல் தான் வந்து நேவிகேஷன் டூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல். டெலிட் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சப்ஜெக்ட் இந்த 4லையுமே வந்து ஒரு வெளியிருந்து ஒரு இமேஜ் ஆகட்டும், அதாவது மாடல் ஆகட்டும், இதுக்குள்ளே இருக்கிற அசட்ஸ் ஆகட்டும் இம்போர்ட் பண்ண முடியாது. இந்த 4 எண்ணத்துலையும் மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல், டெலிட். இதில் 4மே வந்து அந்த ஆப்ஜெக்டை எடிட் பண்ணுறதுக்காகவும், டெலிட் பண்ணுறதுக்காகவும், ரொட்டேட் பண்ணுறதுக்காகவும், ஸ்கேல் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். இந்த 4மே இந்த பிளேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸுக்குள்ளே போனால் மட்டும்தான் வெளியிருந்து ஒரு மாடலை வந்து நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். இந்த இதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது இந்த 5மே வந்து நேவிகேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவோம். சரி ப்ரோ, இப்போ வந்து செலெக்ஷன் டூலில் தானே இருக்குது. கீழே என்ன இதெல்லாம் இருக்குன்னா, செலெக்ஷன் டூலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைப் இருக்குது. அதாவது ஃப்ரீ செலெக்ஷன், அதாவது ஒரு சப்ஜெக்டை பிடிச்சி மூவ் பண்ணும்போது ஃப்ரீயாக மூவ் ஆகும். அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட், ரைட்டு மட்டும். டாப்பு பாட்டம்னா பக்கத்தில் இருக்கிறது. லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்குன்னா இந்த மாதிரி. இல்லை எவ்வளோ ஹைட்டு தான் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா மீட்டர் கணக்கில் வச்சு சொல்லலாம். இதில் ஃபீட்டெல்லாம் வராது, மீட்டர் மட்டும்தான் வரும். அதனால் மீட்டர் கணக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரொட்டேட் போயிட்டேன்னா மாறுமா? ஆமாம், ரொட்டேட் போயிட்டேன்னா கீழே வராது, இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள். X, Y, Z 3 ஆக்சஸுமே வந்து எவ்வளோ டிகிரி வந்து எனக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது இந்த ஏரியா. ஸ்கேல் டூல் அதே மாதிரி தான், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்கேல் ஆகணும் அப்படிங்கிறத குறிக்கிறது. மூவ் டூலுக்கு மட்டும் கீழேயே இருக்கும், ரொட்டேட் டூலுக்கு சைடில் வந்திருக்கும், ஸ்கேல் டூலுக்கும் சைடில் வந்திருக்கும். டெலிட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ரெட் கலரில் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிடும். டெலிட்டை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். க்ரீன் கலர்னால் மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணோன்னா ரெட் கலரில் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட கார்னர், அதாவது சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் எல்லாமே நான் போக நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட் தான் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும். சரி, இந்த பிளேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நியூ மாடல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறது. இங்கே நீங்கள் பிளேஸ் கொடுக்கும்போது பிளேஸில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது இப்போ ஒரு மரம் எடுக்கிறேன்னா ஒன்றா கிளிக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா மாஸ் பிளேஸ், இங்கிருந்து இங்கே லைனாக ட்ராக் பண்ணிக்கிறது. ஒரு 10 ஆகட்டும், 20 ஆகட்டும், 4-5 செடி ஒட்டுக்காக இருக்கட்டும், நீங்கள் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளஸ்டருங்கிறது ஒரு கிளிக் பண்ணும்போது அதில் வந்து ஒரு 50 செடி ஒரு ஃபாரஸ்டெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த 3 ஆப்ஷன் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். இதை விட பழைய வெர்ஷன், இப்போ நியூ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 3 இதில் கொடுத்துட்டாங்க. 10.5 அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பெயிண்ட் மாதிரி ப்ரஷ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ பிளேஸ்னு கொடுத்துட்டீங்க. பிளேஸில் வந்து இது மட்டும் தானே இருக்குது, மற்றதெல்லாம் காணோம்னா இப்போ நான் வந்து செலெக்ஷன் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல், டெலிட் இந்த 4க்கு மட்டும்தான் இங்கே இருக்கிற ஐகான் யூஸ் பண்ணுவோம். இந்த பிளேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இங்கே இருக்கிற ஐக்கான் தான் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற ஐக்கானில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இம்போர்ட்டட் மாடல்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடலை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது ஹைலைட் ஆகும். எங்கே பிளேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் இது ஹைலைட் ஆகும். இது ஹைலைட் ஆச்சுன்னா ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக நீங்கள் இம்போர்ட் பண்ணோன்னா மேலே பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கிற இதை கிளிக் பண்ணி நீங்கள் வெளியே ஏதாச்சும் ஒரு மாடல் இருந்தாலும் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இப்போ இம்போர்ட் பண்ணும்போது எந்த ஃபார்மேட் இம்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் FBX அந்த ஃபார்மேட் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி 3ds Max ஃபைலும் இம்போர்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் ஃபைலும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் FBX ஃபைல் வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வந்து சூப்பராகவே இருக்கும். சரி, இது வந்து இம்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படின்னு இருக்கு. நேச்சர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் நேச்சர் ரிலேட்டடாக என்ன இருக்குது. இது ஸ்டார்ஸுங்கிறது வந்து நேச்சரில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே ஒவ்வொரு மரமும் ஒவ்வொன்று இருக்குங்க. எதை கிளிக் பண்ணாலும் அதில் வந்து நிறையா லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ இது பாருங்கள், இதில் வந்து 3 இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டேன், இது 4. இதை நான் ப்ரோ 3 ஃபைலுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 12 கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 12 ஃபைல் இருக்கும். பேக் வந்துக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 3 இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த இது வந்து ஓகே அப்படின்னீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு பழைய வெர்ஷனில் மேலேயே ஸ்டார் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதோட நேமு இங்கே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே ஸ்டாரை வந்து மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் இது வந்து தேடணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்டார் கிட்ட போயிட்டீங்கனாலே இங்கே பார்த்தீங்களா ஸ்டார் வந்து அது போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் வேணுங்கிறது வந்து ஃபேவரட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஸ்டார் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல இருக்கலாம். இது 2வது பேஜ் அனிமேட்டட். இது எல்லாமே வந்து இந்த இடத்துலையே இருக்கும். இது எல்லாமே ஒன்று எஸ்கேப் கொடுத்துடலாம். எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட் ஆகாது. கிளிக் பண்ணால் மட்டும்தான் சப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க, அங்கேருந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துடும். இதை கிளிக் பண்ணுறேன், கர்சர்லேருந்து வந்துச்சுங்களா. இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிரும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா கண்டினியூவாக கிரியேட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிரும். சரி ப்ரோ, இப்போ நான் இது கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலீட் இருக்குது பார்த்தீங்களா. டெலீட்டில் போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னலாம். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இதோட நீங்கள் அந்த கார்னர் பாயிண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அது ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது வந்து டெலீட் ஆயிரும். இப்போ மறுபடியும் வந்து பிளேஸில் வந்துடுறேன். இப்போ நேச்சருங்கிறது ஃபுல்லாகவே மரம் செடி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் அப்படிங்கிறாங்க. குரூப்புங்கிறது என்னென்னா நீங்கள் 2 சப்ஜெக்டை வந்து குரூப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதில் குரூப் பண்ணுற மாதிரியே இது வந்து பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரக்டர் பீப்புள் எல்லாமே வந்து ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. பழைய வெர்ஷனில் பீப்புளுக்கு தனியாக இருக்கும், அனிமலுக்கு தனியாக இருக்கும், சில்ட்ரனுக்கு தனியாக இருக்கும், ஒவ்வொன்று தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்லாமே மிங்கிள் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போது நான் வந்து இதில் இந்த கார் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன், கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுங்களா. ஒரு கார் நீங்கள் வந்து ஈஸியாக வச்சிடலாம். இப்போ இந்த இம்போர்ட் ஆகிறது எப்படி ப்ரோ கரெக்டாக அந்த இடத்துல உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிரிடுங்கிறது இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இப்போ நான் இந்த இடத்துல வச்சனாலும் இங்கே உட்காந்துருச்சு, கரெக்டாக இங்கே வச்சாலும் இங்கே உட்காரும், மேலே வச்சிங்கன்னா மேலே உட்காந்துக்கும். அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து அது அழகாக வந்து ஆட்டோ கிரிட் ஆகிக்கும். அதனால் இது பிரச்சனை இல்லை. சரி, இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுங்கிறது சின்ன சின்ன அசட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. குரூப் பார்த்தோம். லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா IS லைட் தான் மெயின் இதில் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்னி லைட்டுங்கிறது வந்து ஸ்பியர் லைட் மாதிரி, அது ஸ்பாட் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியா லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டு, இல்லாட்டி ஃபால் சீலிங்கில் வந்து ரெக்டாங்குலர் லைட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லைட்டை செலக்ட் பண்ணும்போது லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது தனியாக ஆட் ஆகும். அது வந்து வேறு. பட் இது லைட்டுனா லைட்டோட செக்ஷனில் போய்க்கலாம். சரி, இது என்னென்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி. இப்போ வாட்டர் எஃபெக்ட் வேணும்னா வாட்டர் எஃபெக்ட்டு, இப்போ ஃபயர் ஏதாச்சும் வேணும் அப்படின்னீங்கனாலும் கூட பார்த்தீங்களா ஏதாச்சும் இந்த இது மாதிரி போட்டு ஃபயர் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா எரியிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்களா ஒரு சின்ன சின்னதாக இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. சரி, இது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்குங்கிறது வந்து புகை மாதிரி வருது. இது எல்லாமே ஒரு நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற மாதிரி. ஃபாகுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாக் அடித்த மாதிரி இருக்கட்டும், புகை மூட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுண்ட் எஃபெக்ட்டு நீங்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமே அந்த டெக்காலுங்கிற மாதிரி வரும். ஏதாச்சும் டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் காட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி நீங்கள் தூக்கிட்டு வந்துக்கலாம். இது கிரிட் பாயிண்டோட வர்றது. நம்ம வெளியே இருந்து ஆப்ஜெக்ட் தூக்கிட்டு வந்தாலும் கூட தூக்கிட்டு வந்துக்கலாம். இதெல்லாமே வந்து ஸ்பெஷல் எஃபெக்டில் வர்றது. கோ டு பேரண்ட். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூட்டிலிட்டிஸுங்கிறது. இது எப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட்டு, அப்புறம் நேச்சரு, பீப்புள் அண்ட் இது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா
அதெல்லாமே வந்து இம்போர்ட் அசட்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அசட்ஸ் இல்லாமல் குரூப்னு இருக்கும், குரூப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் இருக்குது. இந்த யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து என்விரான்மெண்ட் கண்ட்ரோலை வந்து ரொம்பவுமே கொடுக்கறது. ஒரு சில நேரத்தில் அந்த டைலிங் வைக்கிறது, இப்போ டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் மென்ஷன் பண்ணணும், இப்போ இது கார் அப்படின்னா காருங்கிறத டெக்ஸ்ட் கொடுக்கணும், இல்லை கிரிட் லைன் வந்து கரெக்டாக இருக்குன்னா கிரிட் வச்சு நான் செக் பண்ணி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து குவாலிட்டி செக் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் இதில் கொடுக்கலாம். இது அப்படின்னா கிளிப் லைனுனா இது வந்து ஃபுல்லாகவே ஆப்ஜெக்டாக இருக்குது, பாதி கட் பண்ணிவிட்டு இன்டீரியர் மட்டும் ஃப்ளோர் கட் பிளான் மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சின்ன சின்ன ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி தான் நம்ம என்டையர் சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறது. சரி, யூட்டிலிட்டிஸ் ஓகே. இது என்ன ப்ரோ செலக்ட் ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னா, நான் இப்போ பிளேஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யூட்டிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது பிளேஸில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே யூட்டிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா யூட்டிலிட்டிஸ் செலக்ட் ஆகும். யூட்டிலிட்டிஸை தவிர்த்து மற்ற எதுவுமே செலக்ட் ஆகாது. ரெண்டாவது இது என்ன ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டேன்னா ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். என்டையர் சப்ஜெக்டில் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, அதனால ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகலை. எஃபெக்ட் அப்படிங்கும்போது எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது இந்த சைடில் ஒன்று இருக்குது. இது என்னன்னா நம்மளுக்கு வந்து பிளேஸ் அண்ட் பீப்புள் அப்படிங்கிறது இது வந்து என்டையர் சப்ஜெக்டோடது. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டோம், செலெக்ஷன் டூலில் டிரான்ஸ்போர்ட் போயிடுறேன். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும் செலக்ட் ஆகும். ஆப்ஜெக்ட்னா என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஃபைல் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். எஃபெக்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. லைட் வந்து இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு லைட்டு, இந்த ஒரு லைட்டு, எல்லா லைட்டுமே வந்து ஹைலைட் ஆகும். லைட் மட்டும்தான் ஹைலைட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பீப்புள் அப்படின்னா பீப்புள் இங்கே எதுவுமே கிடையாது. ட்ரீஸ் அப்படின்னா ட்ரீஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். இப்போ வேணுக்குன்னே நீங்கள் கார் செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகாது. இப்போ நேச்சருங்கிறது ட்ரீஸ் மட்டும்தான், லைட்டும் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட்னா நீங்கள் இம்போர்ட்டட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா கேட்டகரிஸுமே அட் அ டைமில் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷன். மூவ் டூல் வச்சு, அதாவது செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறது. ரொட்டேட் டூல் வச்சாலும் அதே மாதிரி தான், ஸ்கேல் டூல் வச்சாலும் அதே மாதிரி. இப்போ நான் கார் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொடுங்க. இப்போ வேறு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது கார் மட்டும்தான். இப்போ மூவ் டூல் வச்சுட்டு இந்த கார் மட்டும் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலெக்ஷன் டூலில் இங்கே இருக்குது பாருங்கள், மூவ் ஃப்ரீ அப்படின்னா எல்லா ஆங்கிளுமே உங்களுக்கு மூவ் ஆகும். லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் எல்லா ஆங்கிளுமே உங்களுக்கு மூவ் ஆகும். அதுவே வெர்டிகல்னா உங்களுக்கு டாப்பு பாட்டம் அந்த ஆங்கிளில் மட்டும், ஓகேங்களா, நல்லா எவ்வளோ கீழே போகணுமோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு போய் இருக்கும். சரி ப்ரோ, இது என்னென்னா ஹரிசாண்டல்ங்கிறது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு, ஓகேங்களா, அந்த ஒரு ஏரியா மட்டும் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தனை சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு மேலே ஏறி இருக்கணும், ஏறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ ஒய் டைரக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 0ன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ 0ங்கும்போது ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்டு இந்த காரோட சென்டரில் இருக்குது, அதனால 0 போயிடுச்சு பாருங்கள். அப்படின்னா இதை மேலே தூக்கணும்னா வெர்டிக்கல் வச்சுட்டு லைட்டாக மேலே தூக்கினீங்கன்னா வெர்டிக்கல் வந்து அந்த இடத்துல மூவ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். சரி ப்ரோ, இப்போ இந்த காரோட கலர் மாற்றணும், வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் தான் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காரோட நேம் போட்டிருக்கும், படம் இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரோட மாடல் இருக்கும். இப்போ இந்த அதாவது காரோட மாடல்னு கிடையாது, இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது லேயர்ஸ், மேலே வந்து லேயர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபோட்டோஷாப்பில் எப்படி லேயர்ஸ் பிரிக்கிறாங்க, இது வந்து எந்த லேயர்ஸில் போகணும் அப்படிங்கிறது. இப்போ காரை வந்து நான் வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படி இல்லாட்டி வந்து கார்னு ஒரு 10 கார் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று போட்டோன்னா அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கீழே எப்படி நம்ம வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலு இம்போர்ட்டட் ஆப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேயர்ஸில் இவங்களே லேயர்ஸ் நேம் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. பேஸ் மாடலு, ட்ரீஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஆட் லேயருங்கிறத இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது லேயர் 8ன்னு வந்துருச்சுங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி லேயர் வரும். இதில் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கார்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடறேன். இப்போ இங்கே பாருங்கள் கார்ஸ்னே லேயர் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேஸ் மாடலில் தான் இப்போ இது இருக்குது, ஓகேங்களா. இப்போ எனக்கு கார்ஸ் இந்த லேயருக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா காரோட ப்ராப்பர்ட்டிஸ் வருதா, இந்த லேயர் லிஸ்ட் இருக்குங்க, இந்த லேயர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கடைசியாக கார்ஸ்ன்னு இருக்கும். இப்போ எம்டியாக தான் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கார்ஸ்க்குள்ளே போயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காரோட ஐ மாதிரி இருக்குது பாருங்கள் முன்னாடி, அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி, இது வந்து ஹைட் லேயர் அன்ஹைட் லேயர். இதை நான் கிளிக் பண்ணுறேன், ஹைட் ஆயிடுச்சுங்களா காரு. இப்போ அன்ஹைட் பண்ணுறேன், அன்ஹைட் ஆயிடுச்சு. இப்போ மற்ற பேஸில் தான் ஃபஸ்ட் இருந்துச்சு. இப்போ பேஸை ஹைட் பண்ணாலும் இப்போ வேறு இதுக்கு போயிட்டு தான் நீங்கள் பேஸ் ஹைட் பண்ணணும். பேஸ் ஹைட் பண்ணோன்னா பேஸுங்கிறது என்ன, இப்போ என்டையர் சப்ஜெக்ட் இருக்கிறது பேஸு ட்ரீஸில் இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்களா.
இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து இவங்களே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். எம்டி லேயரு, இது வந்து கார்ஸுங்கிற லேயர். நான் கார்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல லேயருங்கிறது இது ஓகே ஆயிடுச்சு. சரி, இது என்ன ப்ரோ கலர் அப்படின்னா, கார் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒயிட்டு இல்லை வேறு என்னென்னமோ கலர் வரும். உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றினாலும் கூட இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து மாற்றிக்கோங்க. எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாமே என்னென்னா, இதெல்லாமே ஒரு பிரச்சனையும் கிடையாது, லேயரோட தான். இது லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த காரோட லைட்டு. இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஷைனிங் எப்படி வரணும் அப்படிங்கிறது. நல்ல ஒரு மெட்டாலிக் பார்த்தீங்களா, நல்லா 100% வச்சுட்டா 100% மெட்டாலிக் இருக்குது. கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏதோ காமெடி கார் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மெட்டாலிக், ஃபுல் மெட்டாலிக் வச்சுட்டு கலர் டோனை வந்து லைட்டாக டார்க் கலர் மாத்திரேன். மெட்டாலிக் வைக்கும்போது தான் பார்க்குறக்கு கார் மாதிரியே தெரியுது. இப்போ ஒரு ப்ளூ டோனு. இப்போ இந்த இடத்துல ஒரு காரோட எஃபெக்ட் வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி ஒரு கலர் டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட கலர் டோன் மாற்றுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலோட முக்கியமான பாயிண்ட்டு. நேவிகேஷன் கண்ட்ரோல் வந்து மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல், அப்புறம் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா பிளேஸில் உங்களுக்கு இது எல்லாமே தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து யூட்டிலிட்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூட்டிலிட்டிஸில் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நான் இங்கே பாருங்கள், மூவ் டூல் வச்சுட்டு யூட்டிலிட்டிஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் யூட்டிலிட்டிஸ் விண்டோ வரல. ஏன்னா பிளேஸை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளேஸோட அசஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோலை வந்து நான் தூக்கி இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஜெக்டோட சென்டரில் இப்போ ஒரு ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் ஏற்கனவே ஒரு ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து மறுபடியும் ஆட் ஆக மாட்டேங்குதுங்க. உள்ள ஆட், ஏன்னா இது எக்ஸாம்பிள்ஸ்க்கு தானே எடுத்திருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவுமே கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் இல்லாதனால ஏனோ தானோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம வெளியே இருந்து எடுத்துகிட்டு வரும்போது அன்ஈவனாக வந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும். இதை தூக்கிட்டு வரும்போது எல்லா கண்ட்ரோலையுமே வந்து ஈவனாக வந்து பிரித்து கொடுத்துரும். இந்த ரிஃப்ளெக்ஷன் இதில் தான் இருக்கணும், இதில் இதெல்லாம் இருக்கணும். அது காமனாக கொடுக்குறதுக்காக தான் ஒரே ஒரு ரிஃப்ளெக்ஷன். எப்படி சன் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, அது மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒன்றே ஒன்று ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோலுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் அதை ஒன்றை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து வியூபோர்ட் கண்ட்ரோல் தான் பார்க்கணும். வியூபோர்ட் கண்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பார்த்துடலாம். இப்போ நேவிகேஷன் கண்ட்ரோல் லேயர் மேலே இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரைட் சைட் டாப்பில் வரும். நேவிகேஷன் மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் எல்லாமே வர மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வீடு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கண்டென்ட் லைப்ரரி. இந்த இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பக்கத்தில் இருக்கிறது மெட்டீரியல், இது பக்கத்தில் இருக்கிறது லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெதர் அப்படின்பாங்க, வெதர் கண்டிஷன் அதெல்லாமே பார்க்குறது. இது மூணுமே அடுத்து பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் லைப்ரரிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஆப்ஜெக்ட் லைப்ரரின்னு அந்த மாதிரி சொன்னோம். சரி, இப்போ நேவிகேஷன் கண்ட்ரோலுக்கு அப்புறம் வியூபோர்ட் கண்ட்ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வியூபோர்ட் கண்ட்ரோல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் விளையாடுற மாதிரி தான், கேமெல்லாம் விளையாடும் பார்த்தீங்களா, பிசி கேமெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வியூபோர்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா என்டையர் சப்ஜெக்ட்டில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் மாதிரி ஒன்று இருக்குதா. இது வந்து கேமராவோட டார்கெட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குதோ அங்கேருந்து நீங்கள் ஜூம் பண்ணி போனீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் நினச்ச ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். எந்த ஆப்ஜெக்ட் போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே இந்த ஓப்பன் க்ளோஸ் இதை வந்து வைங்க. சரி ப்ரோ, இந்த ஓப்பன் க்ளோஸை நகர்த்தி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ரைட் சைட் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு இழுங்க. இப்போ ரைட் சைட் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் ரைட்டு இழுக்கும்போது இங்கே பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி நான் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பியர் தான் வந்து யூட்டிலிட்டிஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்பியர் மாதிரி இருந்துச்செல்லாம், அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது இதுதான். இது இல்லாட்டி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோட டார்கெட் பாயிண்ட்டு எந்த இடத்துல நான் வைக்கிறேனோ அந்த இடத்துல பார்த்து போகும். சரி, இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? இப்போ கீழே இருக்கா மேலே இருக்கான்னு பாருங்கள். ரைட் மவுஸ் பட்டனை நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த டார்கெட் பாயிண்ட் வந்து போகும். சரி, எனக்கு ஜூம் பண்ணி போகணும் அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் அவுட் பண்ணுங்கள். டக்குன்னு ஸ்க்ரோலின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மேலே போகும். மேலே போயிட்டோன்னா டக்குன்னு இந்த இடத்துல போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்கட்டை டார்கெட் பாயிண்ட் வச்சுட்டு கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா மேலே வரும். சரி ப்ரோ, இப்போ கொஞ்சம் மேலே போகணுன்னா என்னென்னா மிடில் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போங்க. லைட்டாக மேலே போகும். மிடில் மவுஸ் பட்டனை கீழே கொண்டு வாங்க. ரைட் சைடு பட்டனை லெஃப்ட்டு டார்கெட் பாயிண்ட் வச்சுட்டு லைட்டாக மேலே போங்க. லைட்டாக இந்த சைடு எல்லாமே ரைட் மவுஸ் பட்டன் தான். ரைட் மவுஸ் பட்டனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரைட் மவுஸ் பட்டனும் மிடில் மவுஸ் பட்டனையும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதையுமே இந்த டைப்பில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது நம்மளுக்கு எக்ஸாக்டாக கண்ட்ரோலில் வரணும்னா ரைட் சைட் மவுஸ் பட்டனையும் மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் அவுட் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா மீடியம் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும்.
சரி ப்ரோ, இப்போ வந்து இந்த இடத்துல போயின்னா இது மட்டும்தான் இருக்குதா விபோர்ட் கண்ட்ரோலுக்கு? வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கிட்டத்தட்ட 6 ஐக்கான் இருக்குது. கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது WASD. டபிள்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, எஸ்ங்கிறது பேக்கு, ஏங்கிறது லெஃப்ட்டு, டிங்கிறது ரைட்டு, ஈங்கிறது பார்த்தீங்கன்னா பாட்டம், கியூங்கிறது பார்த்தீங்கன்னா டாப்பு. இந்த 6 பட்டனையுமே வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். லெஃப்ட் மவுஸ் பட்டனை ரொம்ப ரொம்ப நீங்கள் தொடணும் கூட அவசியமே கிடையாது. லெஃப்ட் மவுஸ் பட்டனை டோட்டலாக மறந்துடுங்க. லெஃப்ட் மவுஸ் பட்டன் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ரைட் மவுஸ் பட்டன் ப்ளஸ் மிடில் மவுஸ் பட்டன், ஸ்க்ரோலின் ஸ்க்ரோல் அவுட், WASD QE இந்த ஆப்ஷன் மட்டும் இருந்தாலே போதும். உங்களோட சப்ஜெக்டை பார்த்து இந்த ஓப்பன் க்ளோஸ் அந்த டார்கெட் பாயிண்ட் வந்து இருக்கணும். இப்போ நான் இந்த சேர் கிட்ட இருக்கிறேன் அப்படின்னா உள்ளே போகணுன்னா மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், டக்குன்னு நீங்கள் உள்ளே போயிடலாம். இப்போ என்னோடய டார்கெட் பாயிண்ட் எங்கே இருந்துச்சு, அதனால நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு மேலே போங்க, ட்ராக் பண்ணாலே போதும். இப்போ WASD QE அது வந்து ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்படும் போது லைட்டாக ஃப்ரண்ட்டு பேக் போகிறதுக்கு மட்டும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் மட்டும் முன்னாடி பின்னாடி இழுத்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் கீழே வரணும்னா பிடிச்சி தான் கீழே வரணும்னு, ஏன்னா பிடிச்சிங்க. இப்போ கியூனா மேலே போகுங்களா, இப்போ மேலே போகும்போது டக்குன்னு மேலே போயிடுது பாருங்கள். பிடிச்சிங்கன்னா டக்குன்னு கீழே வந்துடுது, ஒரு ஸ்மூத்தாக மேலே போகாது. அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே இழுத்திங்கன்னா ஸ்மூத்தாக மேலே போகும், ஸ்மூத்தாக கீழே வரும். ரைட் சைடு மவுஸ் பட்டனை லைட்டாக இந்த சைடு இழுத்திங்கன்னா ஸ்மூத்தாக லெஃப்ட்டு, ஸ்மூத்தாக ரைட்டு, ஸ்மூத்தாக டாப்பு, ஸ்மூத்தாக பாட்டம். மிடில் மவுஸ் பட்டனை ட்ராகன் ட்ராப்பு அழகாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சென்டரில், இப்போ எனக்கு இந்த சைடு வரணுன்னா கரெக்டாக மவுஸை வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணுங்கள். கொண்டு வந்துட்டேங்களா? இப்போ நான் உள்ளே ஜூம் பண்ணி போகணும் ப்ரோ அப்படின்னா இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கேன். கரெக்டாக மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டக்குன்னு முன்னாடி போயிடும். இப்போ சப்ஜெக்ட் வெளியே வந்துட்டேன்னா இப்போ சப்ஜெக்ட் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து சப்ஜெக்ட் விட்டு முன்னாடி வந்து அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் மவுஸ் பட்டன், நேவிகேஷன் கண்ட்ரோலுக்கு அப்புறம் விபோர்ட் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் மவுஸ் பட்டன், ரைட் சைட் மவுஸ் பட்டன், WASD QE இந்த ஆப்ஷனு. இது வந்து நார்மலாக இருக்குங்க. இப்போ 10x அப்புறம் வந்து 2x ஸ்பீடுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பீடாக போகணும் ப்ரோ அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு வந்து ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேயே ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா இன்னுமே ஸ்பீடாக போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு W இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது மெதுவாக போகுதுங்களா, ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா அதை விட ஸ்பீடாக வந்து உள்ளே போகுங்க. Q பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பீடு. ஆனால் ஷிஃப்ட்டு வந்து கையில் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஷிஃப்ட் பிடிச்சா டக்கு அந்த சப்ஜெக்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து பார்த்துக்கலாம். எல்லா கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுற மாதிரி தான். ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலிமா நம்ம கொண்டு வந்து அழகாக காட்டிக்கலாம். இப்போ டாப்பி போகணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா Q தான் வந்து டாப்பு மேலே போகிறது. இப்போ நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு Q பிடிக்கிறேன், அப்படியே ரைட் சைட் பட்டனை இழுக்கிறேன்னா மேலே வந்துருச்சுங்களா, டாப்பி காட்டு தான். இப்போது மிடில் மவுஸ் பட்டனை லைட்டாக எழுதிங்கன்னா நான் டார்கெட் பண்ணி வந்துருச்சு. டாப்லேருந்து கீழே ஒரு ரண்டரிங் எடுக்கணும்னா இங்கேருந்து அப்படியே கீழே ஜூம் பண்ணி போயிட்டு அப்படியே கேமராவை டார்கெட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நம்ம கொண்டு வர தான் வந்து கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே ரெண்டரிங் எடுக்கும்போது ஈஸியாக கற்றுக்கலாம். மெயின் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலு இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். விபோர்ட் கண்ட்ரோலையும் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தாலே போதும். ரெண்டு தாண்டி வந்து வேறு எந்த கண்ட்ரோலுமே வராது. நேவிகேஷன் கண்ட்ரோல்னால் என்ன, விபோர்ட் கண்ட்ரோல்னால் என்னங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தெரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் கூட ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். சரி ப்ரோ, இப்போது எனக்கு வந்து நேவிகேஷன் கண்ட்ரோல் ஓகே, விபோர்ட் கண்ட்ரோல் ஓகே, ஆப்ஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு ஓகே பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து எப்படி முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது, லேயர் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது அந்த சப்ஜெக்டோட கலர் மாற்றுறதுக்கு, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செலெக்ஷன் டூலில் ட்ரான்ஸ்போர்ட்னா அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட மினிமம் லேயர் ஒன்று எந்த லேயரில் அந்த சப்ஜெக்ட் இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கூட கொண்டு வந்துக்கலாம். அந்த சப்ஜெக்டோட மினிமம் அந்த சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் வேல்யூ வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி வந்து ஒரு வெளியிருந்து ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது, இல்லை உள்ளேயே வந்து லேண்ட்ஸ்கேப் எப்படி கொடுக்கறது, இல்லை வந்து எப்படி ஃபைல் வந்து ரெண்டரிங் எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா?